38-40 வயசு ஆகியும் கல்யாணம் ஆகாத பல ஆண்கள் இருக்காங்க. அப்படி ஒரு ஆணை பத்தின படம் தான் இந்த ஒரு ஜாதி ஜாதகம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஹீரோ ஜெயேஷ் வந்துட்டு ஒரு உயர் ஜாதி பையன். தன் குடும்பத்திலேயே 70 வயசுக்கு மேல எந்த ஆணுமே வந்துட்டு உயிரோட இருந்ததில்ல. இதனால இவங்க அப்பா வந்துட்டு தன் பையனுக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படிங்கிற ஒரு முடிவோட இருக்கிறாரு. நம்ம ஹீரோ ஜெயேஷ்க்கு வந்துட்டு 38 வயசு ஆகுது. இது போக பல கண்டிஷன்ஸ் வேற போடுறாரு. பொண்ணுக்கு வந்துட்டு சான்ஸ்கிரிட்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாரு. இந்த கண்டிஷன்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு ஒத்து போற மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சதா, இவர் கல்யாணம் பண்ணாராங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படம் வந்து ஒரு அடிப்பொலியான நான்ஸ்டாப் காமெடி, அடிச்சு தம்சம் பண்ணிட்டானுங்க சேட்டானுங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு காமெடி ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. சரியான லோலாயி. ரொம்ப நாள் ஆச்சு இப்படி ஒரு காமெடி படம் பார்த்து. அந்த அளவுக்கு வந்துட்டு சீன் பை சீன் வந்துட்டு காமெடியா இருந்துச்சு. இந்த படத்துக்கு மெயின் பில்லரா இருக்கிறதே வந்துட்டு வினித் ஸ்ரீனிவாஸ் தான். தனியால எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அந்த டைலாக் டெலிவரி ஆகட்டும், அவரோட பாடி லாங்குவேஜ் ஆகட்டும், அந்த கேரக்டருக்கு வந்துட்டு அந்த ஜெயேஷா கரெக்டா கச்சிதமா வந்துட்டு பொருந்துறாரு. ஒரு அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. அதே மாதிரி நிக்கில் விமலாவும் வந்துட்டு ஒரு கேரக்டர் வராங்க. அதுவுமே வந்துட்டு ஒரு 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 ட்விஸ்ட் மாதிரி தான். அதுவும் நல்லா காமெடியா போச்சு. அதே மாதிரி வந்துட்டு பாபு ஆண்டனிக்கும் வந்துட்டு ஒரு கேரக்டர் இருக்கு. பாபு ஆண்டனி கூட ஒரு காம்பினேஷன் சீன் ஒன்று வரும். அதுவுமே வந்துட்டு நல்லா ரசிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சீன் பை சீன் வந்துட்டு காமெடி சூப்பரா போச்சு. ரைட்டிங் அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு அட்டகாசமான ஒரு ரைட்டிங் பண்ணியிருக்காங்க. ஏன்னா காமெடி வந்துட்டு சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்ப மெனக்கடல் ஜாஸ்தி. ஒரு ரிஸ்கான விஷயம் கூட. கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா கூட கிரிஞ்சா போயிடும். அதனால வந்துட்டு இது அந்த அளவுக்கு வந்துட்டு சூப்பரா பண்ணியிருக்காங்க. மேக்கிங் ஆகட்டும், ஸ்க்ரீன் பிளே ஆகட்டும், இது எல்லாமே வந்துட்டு ஒரு காமெடி பேக்கேஜா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்துட்டு சூப்பரா இருந்துச்சு. சில காமெடிகள் வந்துட்டு முன்னாடியே பார்த்துருந்தாலுமே ஆனா வந்துட்டு இதுல ஒர்க் அவுட் ஆயிருக்குங்கிறது தான் வந்துட்டு இதுல எடுத்துக்க வேண்டிய விஷயமே. படத்துல குறைகள்னு சொன்னோம்னா வந்துட்டு பாடல்களை சொல்லலாம். சில பாடல்கள்லாம் வந்துட்டு கொஞ்சம் கட் பண்ணிருக்கலாம்னு தோணுச்சு. ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் டக்கு டக்குன்னு வர மாதிரி இருந்துச்சு. சில சீன்கள்லாம் வந்துட்டு சரியிலோலையா இருந்துச்சு. இவர் வந்துட்டு பொண்ணு பார்க்க போவாரு. அங்க போனா வந்துட்டு அவர் சொல்லுவாரு, இது வந்துட்டு பல வருஷத்துக்கு முன்னாடி நானே பார்த்த பொண்ணுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு பொண்ணை போய் பார்ப்பாரு. அது வந்துட்டு கல்யாணம் வரைக்கும் போய் வந்துட்டு நின்று போயிடும். இந்த மாதிரி வந்துட்டு படத்துல வந்துட்டு இலேரியஸான மூமெண்ட்ஸ் வந்துட்டு ஏகப்பட்டது இருக்குது. இதே மாதிரி வந்துட்டு கூட வந்துட்டு வேற ஒரு பொண்ணு வந்துட்டு தங்கியிருப்பாங்க. கடைசியில பட்ட இவ தான் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு போகும். அப்படியே சீன் அடுத்தடுத்து ஆடியன்ஸ் பாக்குற நம்மளுக்குமே பாத்தீங்கன்னா, டேய் எப்படியாவது ஜெயேஷ் போன எங்கனங்களும் கல்யாணம் கழிக்கிறா அப்படிங்கிற மாதிரிதான் வந்துட்டு நம்மளுக்குமே தோண ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு வந்துட்டு போகுது படம் ஃபுல்லாவே. படத்துல வந்துட்டு நிறைய ஃபார்வர்ட் திங்கிங் எல்லாம் இருந்துச்சு. ஓகே தான். ஆனா அது எந்த அளவுக்கு ஃபார்வர்ட் திங்கிங் இருந்துச்சோ அதே மாதிரி வந்துட்டு பேக்வர்ட் திங்கிங்கும் இருக்கதான் செய்யுது. நீ வந்துட்டு கருப்பா இருக்கிற பொண்ணுகள் எல்லாம் வந்துட்டு கல்யாணம் பண்ண மாட்டேங்கிற மாதிரியான ஒரு திங்கிங் ப்ராசஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப தப்பான விஷயமா தான் பாக்குறேன். மற்றபடி கே லெஸ்பியன்ஸ் எல்லாம் காமிச்சிட்டா வந்துட்டு ஒரு முற்போக்குவாதின்னு வந்துட்டு சொல்லிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எப்பவுமே வந்துட்டு அது அது இந்த மாதிரி விஷயங்கள்ல மட்டுமே கிடையாதுங்கிறதையும் சொல்லிக்க விரும்புறேன். ஏன்னா வந்துட்டு முற்போக்குவாதிங்கிறது வந்துட்டு வெறும் ஜெண்டர்ல கிடையாது. சும்மா இதை மட்டுமே காமிச்சிட்டு நான் ஒரு முற்போக்குவாதிங்கிற ஒரு ஃபேக்கான ஒரு இதை வந்துட்டு கொடுக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். நிக்கில் விமலா வந்துட்டு ஒன்று சொல்லியிருப்பாங்க. அதாவது வந்துட்டு நீ 3 அடுத்து இருக்கிற ஒரு பொண்ணை தான் வந்துட்டு கல்யாணம் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. யோசிச்சு பார்த்தா வந்துட்டு கடைசியில் அவர் சொன்னதுதான் நடந்திருக்கும். இந்த மாதிரி வந்துட்டு படம் ஃபுல்லாவே வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்துட்டு சொல்லியிருக்காங்க. கூட நடிச்சவங்க எல்லாருமே வந்துட்டு பக்காவா வந்துட்டு பொருந்திருக்காங்க. அவங்க அப்பா அம்மாவாகட்டும், அவங்க வந்துட்டு அங்க ரூமுக்கு வந்து அங்க பண்ற காமெடி எல்லாம் சரியான லோலாயா இருக்கும். மோன் ஸ்ட்ரைட்டுங்கிற காமெடியெல்லாம் வந்துட்டு சரியான லோலாயி. அதே மாதிரி வந்துட்டு ஏரியா ஃபுல்லா வந்துட்டு பையன் கேம் தெரிஞ்சோன்னு நடக்கக்கூடிய லோலாயி இதெல்லாம் வந்துட்டு சரி ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி பொண்ணு பார்க்க போயிட்டு வந்துட்டு பொண்ணு வந்துட்டு மரக்காண்ட பொண்ணா இருக்கிறதெல்லாம் வந்துட்டு எல்லாம் வந்துட்டு இதெல்லாம் பார்த்துருந்தாலுமே வந்துட்டு இது வந்துட்டு ஒர்க் அவுட் ஆயிருக்குங்கிறதா வந்துட்டு பெரிய விஷயம். மலையாளத்துல வந்துட்டு இந்த மாதிரி காமெடி படங்கள் வர்றது ஒன்றும் புதுசு கிடையாது. ஏகப்பட்ட படங்கள் வந்திருக்கு. நிறைய படங்கள் இருக்கு எக்ஸாம்பிள்ஸ். ஆனா இதுவும் வந்துட்டு இந்த டைம்ல இந்த மாதிரி ஒரு படம் வந்தது வந்துட்டு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருக்குது. ஆடியன்ஸை நல்ல என்கேஜிங்கா சிரிக்க வச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. அதுக்கு டேரக்டரை வந்துட்டு பாராட்டணும். ஸோ ஓவராலாவே வந்துட்டு இந்த படம் வந்துட்டு ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச்டான காமெடி கரெக்டா அட்டகாசமா இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க போய் தாராளமா இந்த படத்தை போய் தியேட்டர்ல போய் பார்க்கலாம். கண்டிப்பா ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டரா உங்களுக்கு இருக்கும். நம்ம வேற ஒரு படத்துல சந்திப்போம். தேங்க்யூ.